வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈக்விட்டி எட்ஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஐபிஓ அலாட்மெண்ட் சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் ஃபேமிலி டிமேட் அக்கௌண்ட் மூலிமா அப்ளை பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்தும் ஐபிஓ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது. ஈவன் ஒரு மைனர் கிட் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஜெரோதாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக் புரோக்கரில் அவங்க பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க மூலியமாகவும் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணோம்னா ஒரு குடும்பத்தில் 3 ஐபிஓ அப்ளிகேஷன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம்னா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரே பேன் கார்டை வச்சு மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம்னா அந்த ஐபிஓ அப்ளிகேஷன்ஸ் வந்து டூப்ளிகேஷன்ற மெத்தட்னால ரிஜெக்ட் ஆகிடப்படும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு தனி நபர் வந்து அவங்க ஜெரோதாலையும் அக்கௌண்ட் வச்சு ஆலிஸ் ப்ளூலையோ இல்லை ஏஞ்சல் ஒன்லையோ வேற ஏதாவது ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா 2த்துலையுமே ஒரே ஐபிஓக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ டூப்ளிகேஷன்ற மெத்தட்ல 2 அப்ளிகேஷன்ஸுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஆஸ்பா மெத்தட், அதாச்சும் இன்டர்நெட் பேங்கிங் வழியாக அப்ளை பண்ணுறது. ஸோ ஐபிஓ க்ளோஸ் டேட் பிஃபோர் ஒரு 1 PM நம்ம லாகின் பண்ணி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 30% மேலே இருந்துச்சுன்னா நம்ம 1 PM ஆஸ்பா மெத்தடில் அப்ளை பண்ணிடுறது உகந்தது. ஸோ இஃப் இன் கேஸ் யாராச்சும் யூபிஐயில் பண்ண நேரிட்டா அவங்க வந்து அந்த யூபிஐ மேண்டேட்டை கிவன் டைம் ஃப்ரேம்குள்ளே, அதாச்சும் 5 மணிக்குள்ள அப்ரூவ் பண்ணிடணும். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, டார்கெட் தி ஐபிஓஸ் வித் லார்ஜர் இஷ்யூ சைசஸ். அதாச்சும் எந்தெந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதோட ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ஜென்ரலாக கம்மியாக இருக்கும் மற்ற ஐபிஓட. இதை ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த சித்தார்கார்ன்ற வெப்சைட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஐபிஓஸ் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மன்பா ஃபினான்ஸோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 150 கோடி. ஸோ இந்த 150 கோடிக்கு ரீட்டைல் கேட்டகரியில் மட்டும் 143.95% வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 144x வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் 144ல் ஒருத்தருக்கு கிடைக்க ப்ராபபிலிட்டி வெரி வெரி லோ. ஸோ இதுதான் வந்து லீஸ்டான ஐபிஓ சைஸ் இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து ரொம்பவே லோ. இதுவே நம்ம அப்படியே இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா இப்போ இந்த பிஎன் கேட்ஜெல் ஜுவல்லர்ஸ் லிமிடெடோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 1100 கோடி. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 16x ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ 16ல் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதோட ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 6560 கோடி. ஸோ இங்க ரீட்டைல் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 7.41x, அதாச்சும் 7 மடங்கு வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ 7ல் ஒரு ஐபிஓ அப்ளிகேஷன் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு 3 ஐபிஓ அப்ளிகேஷன் வேற ஃபேமிலி மெம்பர் அக்கௌண்ட் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் மூலியமா நம்ம செலுத்திருந்தோம்னா ஸோ இந்த 7ல் 1 வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா அப்ளை த்ரூ ஷேர் ஹோல்டர் அண்ட் ரீட்டைல் கேட்டகரிஸ். அதாச்சும் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஓக்கும் அவைலபிளாக இருக்காது. ஸோ எந்தெந்த அப்கமிங் ஐபிஓஸ் அவங்க பேரண்ட் கம்பெனி ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கோ அதுக்கு தான் இந்த கேட்டகரி அவைலபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஃபியூச்சரில் அப்கமிங் ஐபிஓஸில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி, ஸோ அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து என்டிபிசி. சிமிலர்லி ஏத்தர்ன்ற ஐபிஓ வரப்போகுது. ஸோ அவங்களோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ வரப்போகுது. ஸோ அதனால என்டிபிசியோட ஷேர் நான் வாங்கியிருக்கேன். சிமிலர்லி ஏத்தருக்கு ஹீரோ மோட்டார் கார் ஓட ஷேர் வாங்கியிருக்கேன். ஈவன் நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கனாலும் இந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணோம்னா இது இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக என்னோட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஆஸ்பா மெத்தடில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் கேட்டகரியை ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தால் ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கோ அதை ரீட்டைல் கேட்டகரியில் சொல்லுவாங்க. ஸோ 2 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா அது ஸ்மால்
ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், அதாச்சும் ஸ்மால் HNIன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியில அப்ளை பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சிமிலர்லி இப்போ இன்கேஸ் இப்போ ஷேர் ஹோல்டர் கோட்டா இருந்துச்சுன்னா, ஸோ ஷேர் ஹோல்டர்னு கேட்டகரின்ட்டு இந்த ட்ராப் டவுன்ல இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஒரே IPOக்கு 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஒன்று ரீட்டைல் கேட்டகரியிலையும் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம், இன்னொன்று ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலும் IPO சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைச்சிரும். உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் IPOs வித் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்ட்டு இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் அதோட பேரண்ட் கம்பெனி என்ன, ஸோ சிமிலர்லி எல்லாத்தோட என்னென்ன IPOs அப்கமிங் IPOs அவங்களோட பேரண்ட் கம்பெனி என்னன்ட்டு இங்கே டீட்டெயில்டாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேரண்ட் கம்பெனியோட ஷேரை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா செபியோட ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி IPO வரதுக்கு முன்னாடி DRHPன்னு சொல்லுவாங்க, அதாச்சும் டிராஃப்ட் ரெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டஸ், அதை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ இருக்கும் அந்த கம்பெனியை பற்றி. ஸோ அவங்க இந்த மாதிரி IPOக்கு வர விருப்பப்படுறாங்க, எங்களோட இன்வெஸ்டர்ஸ் யார் யாருன்ட்டு டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இது பப்ளிக் வந்து நீங்க போய் பார்க்கணும்னா செபி வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சிமிலர்லி ஒன்ஸ் அவங்க ஃபைல் பண்ணிட்டோன்னே அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமான்ட்டு செபி வந்து வித்தின் ஒரு 30 daysல ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா செபி வந்து அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் செபி அப்ரூவ் பண்ணிட்டோன்னே அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனி வந்து RHPன்ட்டு அதாச்சும் ரெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அது ஃபைல் பண்ணதுல இருந்து சில மாதங்களோ சில நாட்களிலேயோ ஒரு குறைஞ்சது ஒரு 3 நாள் டிஃபரன்ஸ்ல வந்து அந்த IPO வந்து நம்ம இஷ்யூக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஒரு IPO வரதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ். இப்போ ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த வெப்சைட்லேயே இருந்தாலும் நீங்களே நம்ம செபி வெப்சைட்ல போய் செக் பண்ணோம்னா டைரக்டா இந்த செபி வெப்சைட்ல போயிட்டு டிராஃப்ட் ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் அதாச்சும் DRHP யாரெல்லாம் ஃபைல் பண்ணாங்கன்றது டீட்டெயில்ஸ் இங்க பார்க்கலாம். சிமிலர்லி யாரெல்லாம் ரெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இங்க ரெட் ஹையரிங் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், வெஸ்டர்ன் கரியர்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன IPOs. ஸோ அவங்க எல்லாமே RHP ஃபைல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் IPOக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செக்ஷன்ல உங்களால் பார்க்க முடியும். சிமிலர்லி DRHP செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபியூச்சராக வரப்போறாங்க அப்படின்ற டேட்டாஸ்லாம் இந்த செக்ஷன்ல நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஸ்விக்கி வந்து DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா NTPC கிரீன் எனர்ஜி வந்து இவங்களோட DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து செபி வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஐ மீன் அந்த DRHPயை ரிவ்யூ பண்ணி ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனோ இல்லை எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனோ தேவைப்படலைன்னா அதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்லி அது வந்து செபி கிட்ட பெண்டிங் இருக்கு. இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா NSE வெப்சைட்ல போய் பார்த்துட்டீங்க. NSE வெப்சைட்ல போட்டிங்கன்னா இங்க ரீசெண்டாக லிஸ்ட் ஆன எல்லா DRHPயோட கம்பெனியோட நேமும் இங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம NTPC கிரீன் எனர்ஜியை பத்தி பார்க்கணும்னா ஸோ அதை நம்ம இங்க செலக்ட் பண்ணோம்னா NTPC கிரீன் எனர்ஜியோட DRHP சப்மிட் பண்ண டேட்டு காட்டுது. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் செபி வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த கம்பெனி வந்து RHP ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள்ல குறைஞ்சபட்சம் 3 நாள் அதிகபட்சம் எவ்வளோ நாள் வேணா வித்தின் அ இயருக்குள்ள அவங்க வந்து அவங்களோட IPO அதாச்சும் NTPC கிரீன் எனர்ஜியோட IPOவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா IPO அப்ளிகேஷன் லிமிட்ஸ். இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒரு IPO வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அண்ட் ரீட்டைல் கேட்டகரி இருக்கோ நம்ம அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 2 லட்ச ரூபாய் எக்ஸீட் ஆகக்கூடாத மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட IPO அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் IPOவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட IPO டீடைல்ஸ் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14,980. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில மேக்ஸிமமே 12 லாட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில ஒரு லாட்டு அண்ட் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில 12 லாட்டுனா ஸோ ஆக மொத்தம் நம்ம அப்ளை பண்ணது 13 லாட்டு. ஸோ 13 லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,94,740. ஸோ விச் இஸ் லெஸர் தென் 2 lakhs. ஸோ இதை வந்து இந்த கல்குலேஷன் நம்மளா தான் பண்ணிக்கணும்.
ஸோ இது ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொன்று, எப்பெல்லாம் ஒரு ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதோ, உதாரணத்துக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.41x. ஸோ எப்பெல்லாம் ஒரு ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கோ, நீங்க உங்களோட ரீட்டைல் இன்வெஸ்டரோட கேட்டகரியோட அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய். ஈவன் தோ நீங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஷேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு மேக்சிமம் லாட்டே வந்து 1 லாட்டு தான் கிடைக்கும். ஸோ அதனால எப்பயுமே எப்பெல்லாம் ஒரு ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சோ மினிமம் லாட்டான 1 லாட் அப்ளை பண்றது தான் கரெக்டான மெத்தடு. ஸோ ஈவன் நீங்க அதிகமா பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்க போற லாட் வந்து 1 தான். ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது வரைக்கும் பார்த்ததை நம்ம ஷார்ட்டா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு ஐபிஓ அலாட்மெண்ட் சான்சஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னா, ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ் மூலியமா அப்ளை பண்றது. அண்ட் தென் கடைசி நாள் ஒரு பிஃபோர் 1 PM ஆஸ்பா மெத்தட்ல அப்ளை பண்றது உகந்ததா இருக்கும். ஸோ எந்தெந்த ஐபிஓக்கெலாம் இஷ்யூ சைஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை மஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எந்தெந்த ஐபிஓக்கெலாம் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி இருக்கோ நீங்கள் அந்தந்த ஐபிஓக்கு போத் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அண்ட் ரீட்டைல் கேட்டகரி ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிங்கன்னா ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஷேர் ஹோல்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதோட பேரண்ட் கம்பெனி அந்த ஐபிஓ ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஐபிஓ அப்ளை பண்ணுறச்ச போத் இண்டிவிஜுவல் கேட்டகரியிலையும் அண்ட் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலையும் ஒரே ஐபிஓக்கு 2 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதோட 2 அப்ளிகேஷனோட லிமிட்டுமே 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சுன்னா, இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லா ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் மினிமம் லாட்டான 1 லாட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேற ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நீங்கள் ரிமைனிங் உள்ள லாட்டை அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரி வந்து ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் யார் அதிகமான லாட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக தருவாங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனால் மினிமமான 1 லாட்டு தான் அப்ளை பண்ணணும். வேற ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில நீங்கள் அதிகமான லாட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, போத் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அண்ட் ரீட்டைல் கேட்டகரியோட 2 அமௌண்ட்டையும் சேர்த்தீங்கன்னா 2 லட்சம் எக்ஸீட் ஆகக்கூடாது. அண்ட் தென் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.